கணவருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? எதுக்கு அது மேல தூக்கி போட்டுட்டே இருக்க? நீனா அவன் சின்ன பையன் தெரியாம போட்டுருப்பான். அதுக்காக அவன் ஏன் மேல மட்டும் அதை தூக்கி தூக்கி போடணுமா என்ன? அன்னைக்கு அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல அதெல்லாம் முடியாது. புரிஞ்சுக்கணுமா? எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. இதுக்கு மேலேயும் நான் என்னோட வாய் மூடிட்டு அமைதியா இருக்க போறது இல்ல. வாயை மூடு. உங்களால இவ்வளவுதான் கத்த முடியுமா என்ன? நீங்க கத்துற மேட்சா நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களை விட அதிகமா கத்துற பாக்குறீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா கத்தி கூச்சல் போடுவான். குடும்ப மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே. எப்ப பார்த்தாலும் இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிறத நிறுத்துங்க. இனிமே இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இங்க என்ன நாடகமா நடந்துகிட்டு இருக்கு? இப்ப எதுக்கு தேவையில்லாத சின்ன விஷயத்தை பெருசா கேட்டுட்டு இருக்க? நீ பேசுறது புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படியா? எனக்கு நல்லா புரியுது. இங்க இருக்கவங்களையே நீதான் ரொம்ப கேவலமானவன். அம்மாக்கு அப்பாக்கு ஏத்த பையன். அதனால நீ வாயை மூடிட்டு ஏதாவது பேசினா அவ்வளவுதான். உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல? அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட நீ நடிச்சிருக்கியா? இல்ல